எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம எத பத்தி பேச போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உன்னல் கடவுள். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, புத்தி கூர்மை. மனிதர்களின் புத்தி கூர்மை. அந்த தலைப்புல தான் நம்ம பேச போறோம். சரி நம்ம கதைக்குள்ள போவோம். வழக்கமா இந்த முறையும் அந்த ஞானிய சந்திக்க அந்த காட்டுக்குள்ள நான் போனேங்க. எங்க போகணும்னோ அதே இடத்துக்கு நான் போனேன். அப்படி பாதையில அந்த காட்டுக்குள்ள அடர்ந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது, அவர பார்த்துட்டேன். ஒரு முள் புதருக்குள்ள புகுந்து போறத பார்த்துட்டேன். சாமின்னு கூப்பிட்டேன் அவர நானு. அவர் உடனே திரும்பி பார்த்துட்டு, "அட தம்பி நீயா? வாப்பா" அப்படின்னு சொல்லி திரும்ப என்ன பார்த்து வர ஆரம்பிச்சாரு. "அப்புறம்பா நல்லா இருக்கியா?" அப்படின்னாரு. நானும் "நல்லா இருக்கேன் சாமி" அப்படின்னேன். அதுக்கப்புறம் 2 பேரும் நடந்து பேசிட்டு ஏதேதோ கதையெல்லாம் பேசிட்டு போயிட்டே இருந்தோம். அவர் வழக்கமா என்ன எங்க வச்சு நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றாரோ, அதே இடத்துக்கு என்ன கூட்டு போனாரு. அந்த இடத்துல மரத்துல போய் உட்காந்துட்டதுக்கு அப்புறம், "ஆ இன்னைக்கு என்ன விஷயமா வந்திருக்க? சொல்லுப்பா" அப்படின்னாரு. "அது எப்படி சாமி கரெக்ட்டா கண்டுபிடிச்சிடுறீங்க?" அப்படின்னு நானு. "அட உன் மூஞ்சிய பார்த்தா தெரியலையா? இது காரணம் இல்லாம என்ன வந்து சந்திப்பியா? நீ முறை வரப்ப காரணத்தோட வந்த. திரும்பவும் வரேன்னா காரணம் இல்லாம வருவியா? பொழுது போக்குறதுக்காக வர ஆளு நீ கிடையாது. விஷயத்த சொல்லு" அப்படின்னாரு. "அது ஒண்ணும் இல்லைங்க சாமி. நீங்க போன முறை சொன்னீங்கல்ல. ஜீவசமாதினா என்ன? அதுக்கான விளக்கம்லாம் நான் கேட்டதுக்கெல்லாம் பதில் சொன்னீங்கல்ல. அது வந்து சில பேருக்கு புரியலன்னு சொல்றாங்க. சில பேருக்கு சுருக்கமா சொல்லணும்னு சொல்றாங்க. இத எப்படி சாமி? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒருத்தர் என்னடான்னா, இவ்வளவு விளக்கமா யாரும் கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டாங்கடா. சுருக்கமா சொல்ல சொல்றா அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தங்க திரும்பவும் சொல்லு அப்படின்னு கேட்கறாங்க. இத எப்படி சாமி நான் எடுத்துக்கிறது? எனக்கு மனுஷங்களோட புத்திய புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னேன். அதுக்கு அவர் வந்துட்டு, தம்பி மனுஷங்க புரிஞ்சுக்கிற தன்மை மாறுபடும். இப்போ உதாரணத்துக்கு உன்னையே எடுத்துக்கோ. உனக்கு 1 முறைக்கு 2 முறை சொன்னா தான் புரியும். அதே இன்னொரு சிலருக்கு 1 முறைக்கு 4 முறை, 5 முறை சொன்னா தான் புரியும். இன்னொரு சிலருக்கு 10 முறை சொன்னா தான் புரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய குறைபாடு கிடையாது. அவங்க புரிஞ்சுக்கிற தன்மை வேறுபடுது. அவ்வளோதான். புத்தி கூர்மைன்னு சொல்லுவோம்ல. ஐக்யூ லெவல்லாம் சொல்றீங்கல்ல. அது வந்து மனுஷனுக்கு மனுஷனுக்கு வேறுபடும். அவ்வளோதானே தவிர, இது பெரிய குறைபாடெல்லாம் கிடையாது. அப்படின்றாரு அவரு. அதுக்கப்புறம் நான் வந்து அவர்கிட்ட, சரிங்க சாமி. இத வந்து சுருக்கமா எப்படி உங்களால சொல்ல முடியும்? நான் போன முறை கேள்வி கேட்டேன்ல. அதுக்கு உன்னால சுருக்கமா சொல்ல முடியுமா? அப்டின்னேன். அவரு என்னடான்னா, "என்ன தம்பி என்னையே பரிசோதனை பண்ணி பார்க்குறியா?" அப்டின்னாரு. நான் இருந்துட்டு, "சாமி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஏதோ பொழுதுபோக்கு கேட்டுட்டேன் வாய் தவறி. என் வாய பத்தி தான் தெரியும்ல. மனசுல பட்டத சட்டுன்னு கேட்டுப்புடுவேன். கேட்டேன். உங்களால முடிஞ்சா பதில் சொல்லுங்க." அப்டிங்கிறேன். அதுக்கு அவரு வந்துட்டு, "சரி இப்ப என்ன உனக்கு சுருக்கமா சொல்லணுமா? நீ போன முறை என்ன கேள்வி கேட்ட? இந்த காட்டுக்குள்ள இங்க இருக்கிற மிருகங்கள் உன்ன தீண்டாதான்னு கேட்ட." அதுக்கு நான் என்ன சொன்னேன்? "காற்றை மட்டுமே உணவா எடுத்துக்கிற மரத்துக்கு எப்படி உயிர் வாசனை இருக்கோ, அதே மாதிரி காற்றை மட்டுமே உணவா எடுத்துக்கிற மனுஷங்களுக்கு 6 அறிவு கொண்ட மனிதனுக்கு உயிர் வாசனை எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கோ. அதனால விலங்குகள் எதுவும் எங்கள தீண்டாது அப்படின்னு சொன்னேன். சரியா? அதுக்கப்புறம் என்ன கேட்ட? ஏதோ ஒரு கேள்வி கேட்டியே. ஆன்மா கூடு விட்டு கூடு பாயும் முறை. அது உண்மையான்னு கேட்டேன். அந்த காலத்துல ஒரு மனுஷன் தான் அறிவ கொண்டு ஆன்மாவ அடைஞ்சு, அந்த ஆன்மாவ இன்னொரு உடல்ல செலுத்து அந்த ஆன்மாவ இன்னொரு உடம்புக்குள்ள செலுத்துக்கிற கலைய கத்துக்கிட்டான். அதனால அவன் ஆன்மாவே இன்னொரு உடலுக்குள்ள எடுத்து சென்றான். ஆனா இந்த காலத்துல அதே அறிவியல்ன்ற பேர்ல கண்டுபிடிச்சு தகவல் பரிமாற்றம். அதுதான் இங்க ஆன்மாவா செயல்படுது. அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் என்ன கேள்வி கேட்டேன்? காற்றை மட்டுமே உணவா எடுத்துக்கிட்டு எப்படி உயிர் வாழ முடியும்? இங்க இருக்கிற இலைச்சலுகளையோ, பழங்களையோ, கிழங்கையோ சாப்பிட்டு தான் உயிர் வாழ முடியும்னு நீ சொன்னீங்க. நம்பிக்கை இல்லாம. சரி. காற்றை மட்டுமே எப்படி உணவா எடுத்துக்கிட்டு உயிர் வாழ முடியும்னா, நீங்க எப்படி பஞ்சபூத சக்திகள அடிப்படையா கொண்டு விளையிற உணவு தானியங்கள உண்டு, சமைச்சு உண்டு உயிர் வாழ்றீங்களோ, அதே மாதிரி தான் நாங்க அந்த பஞ்சபூத சக்திகள நேரடியா எடுத்துப்போம். உணவா எடுத்துப்போம். எங்க உடலுக்கு தேவையான சக்தியா எடுத்துப்போம். நீங்க அத மறைமுகமா எடுத்துக்கிறீங்க. காசு குடுத்து வாங்கி சாப்பிடுறீங்க. அப்படின்னு சொன்னேனா, சரி. அப்புறம் ஆன்மாவுக்கு அழிவு இருக்கா இல்லையான்னு கேட்டேன். ஆன்மாங்கிறது உயிரணு, மரபணு. சரியா? மரபுனா என்னன்னு சொன்னேன்? முன்னோர்களுடைய தொன்று தொட்டு வரக்கூடியது தான் மரபுன்னு சொன்னேன். உன்னுடைய முன்னோர்களுடைய ஆன்மா தான் நீ. அப்படிங்கிறத நீ தெளிவா புரிஞ்சுக்கன்னு நான் மொத முறையே சொல்லியிருக்கேன். சரியா? இப்படி சுருக்கமாவும் சொல்லலாம். ஆனா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா மக்களுக்கும் புரியாது. ஒரு சிலருக்கு மட்டும் தான் புரியும். இப்ப 100 பேர்ல 10 பேருக்கு மட்டும் தான் சுருக்கமா சொன்னா புரியும். மீதி ஆளுங்களுக்கெல்லாம் தெளிவா விளக்கமா சொன்னா தான் புரிஞ்சுப்பாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் இங்க புத்தி கூர்மைன்னு நான் சொல்றோம். சரியா? இங்க புத்தி கூர்மைங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. புரியுதா? அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் வந்து அவர்கிட்ட, "இதெல்லாம் சரிதான் சாமி. இந்த உங்க உடல சுத்தி அதாவது சித்தர்களுடைய உடல சுத்தி நன்மை செய்யும் உயிராற்றல் இயங்கிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. அதுக்கு ஏதாவது உங்ககிட்ட ஆதாரம் இருக்கான்னு கேட்டேன். அதுக்கு அவரு வந்துட்டு, "அறிவியலுக்கு தான் ஆதாரம் தேவை. ஒரு மனுஷன் தான் அறிவு, அடிப்படை அறிவ கொண்டு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு ஆதாரம் தேவையில்ல. அடிப்படை அறிவு இருந்தா போதும் மனிதனுக்கு. புரியுதா? அறிவியலுக்கு தான் ஆதாரம் தேவை. தம்பி நான் ஏன் இப்படி பேசுறேன் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். அது எப்படின்னா, ஓரறிவு கொண்ட மரம். அந்த மரமே இப்படிப்பட்ட ஒரு உயிர் வாசனைய இந்த பஞ்சபூத சக்தியில காற்றை மூலதனமா கொண்டு, இந்த பஞ்சபூத சக்திகள் மூலம் இப்படி ஒரு உயிர் வாசனை வெளிப்படும் அப்படின்னா, 6 அறிவு கொண்ட மனிதன் அவனுடைய 7ஆம் அறிவு தூண்டப்படும்போது, 6 அறிவின் ஆழம் செல்லும்போது தான் அந்த ஞானம் பிறக்கும்.
இங்க அறிவின் ஆழம் தான் ஞானம். அந்த ஞானம் தான் 7ஆம் அறிவு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது தம்பி, 6 அறிவு கொண்ட மனிதன் அவனுடைய 7ஆம் அறிவை தூண்டி, அதன் மூலம் இந்த அண்டத்தில் உள்ள பஞ்சபூத சக்திகள தன்னுடைய பிண்டத்திற்குள் செலுத்தி, அந்த சக்திய அந்த பஞ்சபூத சக்திய தன் உடம்புக்குள்ள தூண்டிவிட்டு, இந்த பஞ்சபூத சக்திகள தன் உடம்புக்குள்ள எந்த இடத்துல, எந்த நேரத்துல எப்படி நிலைநிறுத்தணும், எவ்வளவு பயன்படுத்திக்கிட்டா ஆற்றலா மாத்திக்க முடியும். அதன் மூலம் நீண்ட காலம் உயிர் வாழ முடியும். சித்த நிலை அடைய முடியும். அதனால தான் அவன நம்ம ஞானிகளும், யோகிகளும், சித்தர்களும் அழைக்கிறோம். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் பஞ்சபூத சக்திகள் தான் அப்டின்னாரு. அதுக்கப்புறம் நான் வந்து அவர்கிட்ட, "அதெல்லாம் சரிதான் சாமி. இப்ப எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. இது என்னோட தனிப்பட்ட கேள்வி தான். இது எனக்கு தேவையான கேள்வி தான். சாமி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன். மனசு கோணாம எனக்கு பதில் சொல்லுவீங்களா?" அப்டின்னேன். அதுக்கு அவர் வந்துட்டு, "இதுல போய் மனசு கொள்ற மாரி என்ன கேள்வி கேட்டுற போற? நான் எதுவும் தப்பா நினைக்க மாட்டேன். தைரியமா கேளுப்பா" அப்டின்னாரு. நான் வந்துட்டு, "இல்ல சாமி, இது உங்களையே தாக்கி பேசுற மாரி இருக்கும். எனக்கு என்னமோ திரும்பவும் வந்தா பேசாம போயிடுவீங்களோ அப்டிங்கிற ஒரு பயம் இருக்கு. நான் கேட்கட்டுமா? வேணாவா? நீங்களே பதில் சொல்லுங்க" அப்டின்னேன். "கேள்விய நீ கேளுப்பா. கேள்வியே கேட்காம பதில் சொல்லுங்கன்னா நான் என்ன பதில் சொல்றது சொல்லு? தைரியமா கேளு. நான் எதுக்கு உன் மேல கோவப்பட போறேன்? கோவப்படுற அளவுக்கு நீ ஒண்ணும் பெருசா கேட்டுற போறதில்ல. என்ன கேட்கணுமோ கேளு" அப்டின்ட்டாரு. அதுக்கப்புறம் நான் கேட்டேன். "சாமி, விஷயம் என்ன?" அப்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சூதுவாது இல்லாம வெகுளியா, நீதி நேர்மைன்னு பேசிக்கிட்டு, அப்டி இருந்தா சோத்துக்கு கூட கதியத்து போய் வக்கத்து போய் நீ பட்னியா தானே சாகணும் அப்டின்னு சொல்றாங்க. அதுவே இந்த மாரி பொய் சொல்லி, அதாவது அடுத்தவன் குடிய கெடுத்து, அடுத்தவன் பொண்டாட்டி தாலி அறுத்து, அடுத்தவனோட சொத்த அபகரிச்சு, பொய் சொல்லி, அடுத்தவனோட உழைப்ப திருடுறது, இந்த மாரிலாம் திருடி, தனக்கு, தன் புள்ளைங்களுக்கு, அதோட புள்ளைங்களுக்கு, அதோட புள்ளைங்களுக்குன்னு சொத்து சேர்த்து வைக்கிறாங்க. இந்த மாரிலாம் இருக்கிறது தப்புன்னு சொன்னா, உனக்கு பொழைக்க தெரியலன்னு சொல்றாங்க. கடைசியில எதுக்குடா இந்த மாரி தப்பு பண்றீங்கன்னா, எல்லாமே ஜான் வயித்துக்கு தான்டா. நீ உன்ன மாரி இருந்தா, ஜான் வயித்துக்கு கஞ்சி கூட கிடைக்காம தான் சாகணும். அப்படின்லாம் சொல்றாங்க. இத எப்படி சாமி நான் புரிஞ்சுக்கிறது? பேசாம இந்த ஜான் வயித்துக்குன்னு சொல்லி கொள்ளையடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு, உங்கள மாதிரி நோகாம நோம்பு கும்பிடுறது எப்படின்னு எனக்கு சொல்லி தாங்களேன். நானும் அந்த வித்தைய கத்துக்கிறேன். எதுக்கு இந்த ஜான் வயித்துக்கு உழைக்கணும்? நிம்மதியா உங்கள மாதிரி அந்த பஞ்சபூத சக்திகள உணவு தானியங்கள்ன்ற பேர்ல காசு குடுத்து வாங்கி சாப்பிடுறத நிறுத்திட்டு, உங்கள மாதிரி அந்த பஞ்சபூத சக்திகள நேரடியா எடுத்துக்கிறது எப்படின்றத எனக்கு சொல்லிக் குடுத்தீங்கன்னா, நானும் உங்கள மாதிரியே நோகாம நோம்பு கும்பிடுவேனேல்ல. ரொம்ப வருஷமா உயிர் வாழலாமல்ல. இதுக்கான வித்தை உங்களுக்கு தெரியும். அந்த கலைய எனக்கு கத்து தரலாம்ல? அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவரு உடனே, "டேய் டேய் தம்பி, இதுதான் சொல்லுவாங்க. வரம் குடுத்தவன் தலை மேலே கை வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. பாத்தியா? நீ ஜீவ சமாதின்னா என்னன்னு கேட்ட, நான் பதில் சொன்னேன். ஆனா கடைசில எப்படி நோகாம நோம்பு கும்பிடுறதுன்னு என்னையே கேவலமா நக்கலா பேசுற பாத்தியா?" அப்படின்னாரு. சாமி, நான் நக்கலா பேசல, கேவலமாவும் சொல்லல. உங்கள பார்த்த உடனே என் ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாரி, என் நண்பன்கிட்ட பேசுற மாரியே ஒரு உணர்வு வந்தது. அதே பாணியில உங்ககிட்டயும் பேசிப்புட்டேன். உங்க மேல மரியாதை இல்லாம இல்ல. இதுவே பணிவா, "சாமி, இந்த பஞ்சபூத சக்தியில நேரடியா உடம்புக்குள்ள செலுத்தி ரொம்ப வருஷம் உயிர் வாழ்றது எப்படின்னு அந்த ஜீவசமாதி கலைய எனக்கும் கத்து தர முடியுமா? எனக்கும் சொல்லி தாங்க" அப்படின்னு கேட்டுருக்க முடியும். ஆனா என்ன பண்றது? உங்ககிட்ட பேசும்போது ஒரு அதான் முன்னயே சொன்னேனே, நண்பனோட பேசுற மாரியே இருக்கு சாமி. உங்க மேல ரொம்ப மரியாதை தான் இருக்கேன். அதனால தான் உங்கள தேடி வரேன். உங்க மேல எனக்கு அளவு கடந்த மரியாதை இருக்கு, அன்பு இருக்கு. அத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க அப்டின்னா. அதுக்கு அவர் வந்துட்டு, "ஓ! எனக்கே பாடம் எடுக்கிற அளவுக்கு நீ வந்துட்டியா? நான் புரிஞ்சுக்கணுமா நீ சொல்றத? சரி, சரி, என்ன பண்றது? எல்லாம் நேரம். நான் உனக்கு சொல்றத போய் நீ எனக்கு சொல்ற அளவுக்கு வந்துருச்சா? எப்டி சொன்ன? நோகாம நோம்பு கும்பிடுங்களா? இதெல்லாம் நான் முன்னயே சொல்லியிருக்கேன். இது எல்லாமே கர்மாப்படி தான் நடக்கும். நீ பயிற்சி, முயற்சி இருந்தா மட்டும் பத்தாது. நான் சொல்லிக் குடுத்தா மட்டும் பத்தாது. இந்த கலையை உனக்கு கத்துக்கிறதுக்கு ஆர்வம் இருந்தா மட்டும் பத்தாது. உனக்கான தகுதி, அந்த கர்மா வேலை செய்யணும். அந்த கர்மாப்படி தான் நடக்கும். இந்த கர்மா உனக்கு வேலை செஞ்சா, உன்ன தேடி இந்த சித்த கலைய கத்துக்கிட்டவங்க, உன்ன தேடி வந்து உனக்கு போதிப்பாங்க. அதுதான் மற்ற கலைக்கும், சித்த கலைக்கும் உள்ள வித்தியாசம். புரியுதா? இது எல்லாமே நீ நெனச்சா நடக்கவே நடக்காது. அதுவா நடக்கணும். இதெல்லாம் நான் கேட்டா நடக்குது எனக்கு. அதுவா நடக்குது. அது என்ன கிடைச்சதோ, அத பயன்படுத்திக்கிட்டேன். இந்த கர்மா எப்படி என்ன வழிநடத்தி கூட்டிட்டு போதோ, அதோட பாதையிலே நான் போயிட்டு இருக்கேன். அந்த கர்மா என்ன எப்படி இயக்குதோ, அதுபடி தான் நான் நடந்துக்கிறேன். நான் எதுவும் செய்யல. புரியுதா? இத நான் ஆசைப்பட்டு ஏத்துக்கல. இந்த யோகக்கலையோ, ஞானக்கலையோ இதெல்லாம் எனக்கு கிடைக்குது. நான் ஏத்துக்கிட்டேன். உனக்கு கிடைச்சா நீயும் ஏத்துக்கோ. அத நான் சொல்லிக் குடுத்தா உன்னால கத்துக்க முடியாது. அது சொல்லிக் குடுக்கறதுக்கான தகுதி இன்னும் உனக்கு வரல. ஏன்னா, உனக்கு சொன்னதே நானு. இன்னும் என் மேலயே உனக்கு பொறாம இருக்கு. உனக்கு முழு மனித தன்மைய நீ இன்னும் அடையல. நீ என்னைக்கு முழு மனிதனா மாறுறியோ, அன்னைக்கு உனக்கு இத பத்தி ஆசை இருந்தா, உனக்கு அதுக்கான தேடல் இருந்தா, உன்ன தேடி அவங்க வருவாங்க. தகுதி இல்லாம உனக்கு எதுவுமே கிடைக்காது. முதல்ல அத நீ தெளிவா புரிஞ்சுக்கோ அப்டின்னாரு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு, "சரிங்க சாமி, நீங்க சொன்னத நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அந்த தகுதி இருந்தா கிடைக்க போது. இல்லன்னா இல்லாம போது. இதுல போய் என்ன இருக்கு? ஏதோ கேட்கணும்னு தோணுச்சு கேட்டுட்டேன்.
சாமி நான் கேட்டது ஏதோ மனசுல வச்சுக்காதீங்க, தப்பா எடுத்துக்காதீங்கன்னேன். அதுக்கு அவர் வந்துட்டு, "நான் எதுக்குப்பா தப்பா எடுத்துக்க போறேன்? நீ தான் சொல்லிட்டு என் நண்பன்னு." நானும் உன்ன என் நண்பனா ஏத்துக்கிட்டேன். என் நண்பன் ஏதாவது சொன்னான்னா நான் கோவப்படுவேனா? கொஞ்ச நேரம் கோவம் இருக்கும். அப்புறம் மறந்துருவோம்ல. அப்படிதான் நீயும். நீ எதையும் மனசுல வச்சுக்காத. நான் சும்மா தான் சொன்னேன். புரியுதா? அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட, "சாமி, இன்னைக்கு கொஞ்சம் நேரத்திலேயே வந்துட்டேன். இன்னும் பொழுது இருக்கு. கொஞ்ச நேரம் உங்களோட சுத்திட்டு நான் போகட்டுமா?" அப்படிங்கிறேன். இது என்ன என் வீடா? இல்ல என் நாடா? இது காடுப்பா. இங்க யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போலாம். உன் இஷ்டம். என் கூட சுத்துனாலும் சரி, தனியா சுத்துனாலும் சரி, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. என்கிட்ட எதுக்கு அனுமதி கேட்குற? இது என்ன என்னோட சொத்தா இந்த காடெல்லாம்? தாராளமா என் கூட சுத்து. இல்ல தனியா சுத்து. ஏன்னா வேணான்னா சொல்லப் போறேன்? அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் கூட கொஞ்ச நேரம் சுத்திட்டு, அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து விடைபெற்று வீட்டுக்கு வந்தேங்க. சரிங்க நண்பர்களே. இதோட தொடர்ச்சிய அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.